இயேசுவின் பாசமிகு சகோதர சகோதரிகளே, காலை விடிந்தது முதல் இரவு வரை உண்ணாமல் உறங்காமல் அயராது உழைத்து கொண்டிருக்கின்றோம், உழைத்து கொண்டே இருக்கின்றோம். யாருக்காக உழைக்கிறீர்கள் என்று நம்மிடம் யாராவது கேட்டால் நாம் என்ன பதில் சொல்வோம்? சற்று சிந்தித்து பார்ப்போமா? உனக்காக உழைக்கிறேன், இவருக்காக உழைக்கிறேன், அவருக்காக உழைக்கின்றேன், பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக, தாய்க்காக, தந்தைக்காக, சகோதர சகோதரிக்காக என யாரோ ஒரு மனிதரை குறிப்பிட்டு நாம் உழைக்கிறோம் என்று சொல்வோம் அல்லவா? ஆனால் உண்மை அதுவல்ல. கொலோசையர் 3:23 ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல, ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாறச் செய்யுங்கள் என்கிறார். ஆம் சகோதரர்களே, நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் இறைவனுக்காகத்தான் செய்கின்றோம். அதனால்தான் நாம் பிறந்ததிலிருந்து இந்த நொடிப்பொழுது வரை எல்லா விதமான சூழ்நிலைகளிலிருந்தும் இறைவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். எனவே இந்த தவக்காலத்தில் நாமும் சற்று மாற, நம்மில் ஒரு மாற்றம் வர முயற்சி எடுப்போமா? இன்றிலிருந்து நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் இறைவனுக்காக உணர்ந்து செய்ய நாம் ஒரு முடிவெடுப்போமா? நாம் செய்கின்ற ஒவ்வொரு வேலையும் இறைவனிடம் ஒப்புக்கொடுத்து செய்கின்ற பொழுது இறைவன் நிறைவாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.